வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டதுங்க. பல கட்ட நடைமுறைகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதுங்க. கிட்டத்தட்ட 5,67,00,000 வாக்காளர்களுக்கான பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதுங்க. இந்த பெயர் பட்டியல்ல எந்தெந்த மாவட்டங்கள் வாக்காளர் எண்ணிக்கையில முதலிடம் பிடிக்குதுங்கிறதையும், எந்தெந்த மாவட்டங்கள் வாக்காளர் எண்ணிக்கையில பின்தங்கி உள்ளது என்பதையும், இது போல மேலும் சில தகவல்களை கொஞ்சம் விரிவாத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கும் பொழுது தோராயமா 3,11,00,000 ஆண் வாக்காளர்களும் 3,24,00,000 பெண் வாக்காளர்களும் 9,000 திருநங்கை வாக்காளர்கள் உட்பட 6,41,14,587 தகுதியான வாக்காளர்களுக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியின் பொழுது கணக்கீட்டு படிவம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்ததுங்க. இந்த நிலையில டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்ல 2,66,00,000 ஆண் வாக்காளர்களும் 2,77,00,000 பெண் வாக்காளர்களும் 7,000 திருநங்கை வாக்காளர்கள் உட்பட 5,43,76,756 தகுதியான வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தால தகவல் தெரிவிக்கப்பட்டதுங்க. டிசம்பர் 19 வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தால கடைபிடிக்கப்பட்ட மேலும் சில நடைமுறைகளின்படி 27,53,796 தகுதியான வாக்காளர்கள் கண்டறியப்பட்டு தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளதுங்க. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் 7,617 திருநங்கை வாக்காளர்கள் உட்பட 5,67,7,380 தகுதியான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலும் ஒரு தோராய தகவல் தாங்க. ஏன்னா நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்காகவும், புதிய வாக்காளர்கள் யாராவது இதுவரை பதிவு செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கான படிவமாறு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுனால இந்த எண்ணிக்கையானது ஒரு சில 1000 வாக்காளர்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு துணை வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுங்க. அந்த பட்டியலின் அடிப்படையில தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிகாரப்பூர்வமா எவ்வளவு தகுதியான வாக்காளர்கள் இருக்கிறாங்கிறது தெரிய வருங்க. ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், திருநங்கை வாக்காளர்களுக்கான தகவல்களை மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் நாம தொடர்ந்து இந்த காணொலியில பார்க்கலாங்க. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் உள்ள 38 மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டிலேயே 31,57,413 வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் முதலிடத்திலேயும் 28,30,936 வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் 2வது இடத்திலேயும் 27,55,830 வாக்காளர்களுடன் சேலம் மாவட்டம் 3வது இடத்திலையும் இருக்குதுங்க. இதுவே 38 மாவட்டங்கள்ல மிகவும் குறைவான வாக்காளர்கள் கொண்ட மாவட்டம் பார்க்கும் பொழுது 5,22,954 வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் இருக்கிறதுலேயே மிகவும் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட மாவட்டமாக அறியப்படுகின்றதுங்க. தொடர்ந்து 5,27,947 வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் 2ஆம் இடத்திலையும், 5,47,133 வாக்காளர்களுடன் நீலகிரி மாவட்டம் 3வது இடத்திலையும் இருக்குதுங்க. இதே மாவட்ட வாரியாக அதிகமான ஆண் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா 15,44,710 ஆண் வாக்காளர்களுடன் அதிக ஆண் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் முதல் இடத்துல உள்ளதுங்க. தொடர்ந்து 13,70,962 ஆண் வாக்காளர்களுடன் சேலம் மாவட்டம் 2வது இடத்திலையும், 13,65,763 ஆண் வாக்காளர்களுடன் அதிக ஆண் வாக்காளர்கள் கொண்ட 3வது மாவட்டமாக சென்னை அறியப்படுகின்றதுங்க. இதே வரிசையில மிகவும் குறைவான ஆண் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டமாக 2,59,234 வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் முதல் இடத்திலையும், 2,59,620 ஆண் வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் 2வது இடத்திலையும், 2,61,317 ஆண் வாக்காளர்களுடன் மாவட்டங்களிலேயே மிகவும் குறைவான ஆண் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டமாக 3வது இடத்துல நீலகிரி மாவட்டம் உள்ளதுங்க. தொடர்ந்து பெண் வாக்காளர்களுக்கான பட்டியல்ல
16,12,90 பெண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் முதலிடத்திலையும் 14,64,344 பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் 13,95,396 பெண் வாக்காளர்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. இதே பெண் வாக்காளர்கள் தலைப்புல மாவட்டத்திலே மிகவும் குறைவான பெண்கள் கொண்ட மாவட்டமாக 2,63,692 வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் மிகவும் குறைந்த பெண் வாக்காளர்கள் கொண்ட முதல் மாவட்டமாக இருக்குதுங்க. தொடர்ந்து 2,68,298 பெண் வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் 2,83,466 பெண் வாக்காளர்களுடன் பெரம்பலூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. மூன்றாம் பாலினத்தவர் என்று அறியப்படும் திருநங்கைகளுக்கான பட்டியல்ல மாவட்டத்திலேயே மிகவும் அதிகமான திருநங்கைகள் உள்ள மாவட்டமாக 829 திருநங்கைகளுடன் சென்னை மாவட்டம் முதலிடத்திலையும் 613 திருநங்கை வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் 528 திருநங்கை வாக்காளர்களுடன் கோவை மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. இதே திருநங்கை வாக்காளர்கள்ல மிகவும் குறைவான எண்ணிக்கையில திருநங்கைகள் உள்ள மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் 25 திருநங்கை வாக்காளர்களுடன் முதலிடத்தில் இருக்குதுங்க. தொடர்ந்து 28 திருநங்கை வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாம் இடத்திலையும் 29 திருநங்கை வாக்காளர்களுடன் பெரம்பலூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. 38 மாவட்டங்களுக்கும் மாவட்டம் வாரியாக ஆண், பெண் மற்றும் திருநங்கை வாக்காளர்களுக்கான மொத்த தகவல்களும் இந்த காணொலியோட கடைசியில வெளியிடுறவங்க தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 38 மாவட்டங்கள்ல 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில ஆண், பெண், திருநங்கை மற்றும் மொத்த வாக்காளர்களுக்கான மாவட்டம் வாரியா நம்ம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாம் தொகுதி வாரியா பார்க்கலாங்க. தொகுதி வாரியா அதிகப்படியான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக 5,36,991 வாக்காளர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி முதல் இடத்திலையும் 4,28,772 வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் 4,20,601 வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் மாரவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதிகளாக இருக்குதுங்க. இதுவே மிக குறைந்த எண்ணிக்கையில வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக 1,16,896 வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியானது மிகவும் குறைவான வாக்காளர்களுடன் முதலிடத்திலையும் 1,34,879 வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் 1,53,908 வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி மிகவும் குறைவான வாக்காளர்கள் கொண்ட தொகுதிகளாக அறியப்படுகின்றதுங்க. இதே தொகுதி வாரியாக ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 234 தொகுதியிலேயே அதிகமான ஆண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக 2,62,621 ஆண் வாக்காளர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி முதலிடத்திலையும் 2,09,662 ஆண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் 2,05,922 ஆண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. இதுவே 58,221 ஆண் வாக்காளர்களுடன் தமிழகத்திலேயே மிக குறைந்த எண்ணிக்கையான ஆண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக சென்னை மாவட்டம் துறைமுக சட்டமன்ற தொகுதி முதல் இடத்தில் இருக்குதுங்க. தொடர்ந்து 65,677 ஆண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் 73,500 ஆண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. தொகுதி வாரியாக பெண் வாக்காளர்களுக்கான விவரம் பார்க்கும் பொழுது தமிழகத்திலேயே அதிகமான பெண் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக 2,74,254 பெண் வாக்காளர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி முதல் இடத்திலையும் 2,19,035 பெண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் 2,14,596 பெண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க. இதே பெண் வாக்காளர்களுக்கான தகவல்கள்ல
234 தொகுதிகள்ல மிகவும் குறைவான பெண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக 58,620 பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி மிக குறைந்த பெண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருக்குதுங்க. தொடர்ந்து 69,149 பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 2வது இடத்திலையும் 80,228 பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மிக குறைவான பெண்கள் கொண்ட 3வது சட்டமன்ற தொகுதியாக இருக்குதுங்க. தொடர்ந்து 3ஆம் பாலினத்தவர் என்று அறியப்படும் திருநங்கைகளுக்கான பட்டியல்ல தொகுதி வாரியாக 125 திருநங்கை வாக்காளர்களுடன் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி முதலிடத்திலையும் 116 திருநங்கை வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி 2வது இடத்திலையும் 116 திருநங்கை வாக்காளர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 3வது இடத்திலையும் உள்ளதுங்க. தொகுதி வாரியா மிக குறைந்த எண்ணிக்கையில திருநங்கைகள் இருக்கக்கூடிய தொகுதின்னு பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலும் திருநங்கை வாக்காளர்களே இல்லாத தொகுதிகளாக அறியப்படுகின்றதுங்க. தொடர்ந்து ஒரே ஒரு திருநங்கை வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியும் சிவகங்கை மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியும் இருக்குதுங்க. தொடர்ந்து 2 திருநங்கை வாக்காளர்களுடன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி 3வது இடத்துல உள்ளதுங்க. ஆண் பெண் மற்றும் திருநங்கை வாக்காளர்களுக்கான தொகுதி வாரியான விவரங்களையும் இந்த காணொலியோட கடைசியில இணைச்சிருக்கோங்க. தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல 234 தொகுதிகள்ல பின் வருகின்ற 19 தொகுதிகள்ல மட்டும்தான் ஆண் வாக்காளர்கள் அதிக அளவுல இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, வேப்பனஹள்ளி, தளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும், தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோடு, பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டத்துல திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், சேலம் மாவட்டம் ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியும், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை சட்டமன்ற தொகுதியும், கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் மற்றும் கிள்ளியனூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் ஆண் வாக்காளர்கள் அதிகமான அளவுல இருக்காங்க. மீதி உள்ள 215 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்களே பெரும்பான்மையோட இருக்காங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வரை படிவம் 6 மூலமா இதுவரைக்கும் 27,85,195 வாக்காளர்கள் விண்ணப்பித்து அதுல 27,53,796 வாக்காளர்களுக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அதே போல 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில நோட்டீஸ் வழங்கப்பட்ட வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 4,38,425 வாக்காளர்கள் உரிய தகவல்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவித்திருக்கிறதாகவும் அதுல 4,23,172 வாக்காளர்களுக்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. கூடவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல 18 இருந்து 19 வயது, அதாவது முதல் முறையா வாக்களிக்க போற வாக்காளர்களாக 12,51,000 இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் சுமார் 4,63,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 3,99,000 வாக்காளர்கள் மிக மூத்த குடிமக்கள், அதாவது 85 வயதிற்கும் மேற்பட்ட குடிமக்களாக கண்டறியப்பட்டுள்ளதுங்க. இந்த வாக்காளருக்கான விவரங்கள் கூடவே தமிழகம் முழுக்க 75,032 வாக்குச்சாவடிகள் செயல்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. மேலும் படிவமாற சமர்ப்பித்து புதிய வாக்காளராக சேர்ந்த வாக்காளர்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இருந்து அடுத்த 15 நாட்களுக்குள்ளாக புதிய புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டையானது வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியல்ல பெயர் வராதவங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாவட்ட நீதிமன்றத்துல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து 15 நாட்களுக்குள்ளாக மேல்முறையீட்டிற்கான புகாரை தெரிவிக்கலாங்க. அல்லது படிவமாற பயன்படுத்தி புதிய வாக்காளராக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பேரை
வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படுங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்பொழுது மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் நாம பார்த்த ஒரு சில புள்ளி விவரங்களை கடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ள தகவல்களை ஒப்பிட்டு அடுத்த காணொளிகள்ல தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த காணொளியில முன்னாடி நாம சொன்ன மாதிரி மாவட்டம் வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் வாக்காளருக்கான விவரங்களை தொடர்ந்து இணைச்சிருக்கோங்க. விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இன்னொரு முக்கிய காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.